ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக ஜூன் மாதம் 14ஆம் தேதி கரெக்டாக அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசியுடைய 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையானது வருது. இந்த அமாவாசையில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் அமாவாசை பீடம் நீங்குமா நீங்காதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோன்னா மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் மிதுனம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன மாதிரியான பீடை நீங்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா கிரகங்கள்னு சொல்லலாங்க. கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும். அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்தில் மிக முக்கியமான நாட்கள்லாம் அது அமாவாசை பௌர்ணமி சொல்லலாம். இந்த 2 நாட்களுமே கிரக ரீதியாக மிக முக்கியமான நாட்களாக குறிப்பிடப்படுது. இந்த 2 நாட்கள்லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல் இருக்கும். அதோடு நல்ல ஒரு பாசிட்டிவான சைனும் உருவாகும். அதனால் இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான நாட்கள் என்று குறிப்பிடப்படுது. ஸோ அதனால் அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு பிரபஞ்சத்தில் எப்படி பேராற்றல் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற்றால் நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது நம்மளால் ஈஸியாக பெற முடியுங்கிறது சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தான் மிதுன ராசிக்கு அமாவாசை பீடை நீங்குமா நீங்காதாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு அமாவாசை பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்த நாள் அப்படிங்கிறதுனால பரிகாரம் என்ன செய்தால் வாழ்க்கை நல்லா அதிர்ஷ்டமாக மாறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஆக மொத்தம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முழு பலன்களை தெரிஞ்சு பலன் பெற முடியும். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிரகங்களில் சில கிரகங்கள் வலுவாக இருக்குது. அதனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பர்டிகுலராக இந்த அமாவாசையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை முருகர் கோவில் பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. இந்த கோவிலுடைய அற்புதமே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான். இந்த முருகன் கோவிலில் உத்தரவு பெட்டியில் சில பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். அந்த மாதிரி செய்யப்படக்கூடிய பூஜையானது அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது முருகனே சொல்லக்கூடிய ஒரு அற்புதம். அதே போல தான் கிரகங்களும் அப்பப்போ தாக்கங்கள் ஏற்படுத்தும். அதனால் கிரகங்கள் எப்படி தாக்கத்தை கண்டுபிடிக்கிறது, அந்த தாக்கத்தை கண்டுபிடித்து அதுக்கு நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படி நாம் நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக நமக்கு நல்லதுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ அதனோட அடிப்படையில் தான் இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கம் பீடை நீங்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிதுனம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு முதல்ல கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையில் இப்படி தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிரகநிலை பார்க்கும்போது இந்த அமாவாசையில் ராசியில் புதன் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமையுது. ஆக்சுவலி இப்படி கிரகநிலைகள் அமையக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப
அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிருகசீரிட 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாத அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படும். உறவினர்கள் வருகை இருக்கோ. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அப்பதான் பிள்ளைகள் வகையில் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனம் தேவை. அதோட அரசியல்வாதிகளுக்கு பண சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடியும். உங்களுடைய பேச்சு திறமையால் சில காரியங்கள் சாதித்து கொள்வது ஈஸியாக இருக்கும். உங்கள் கருத்துக்களுக்கெல்லாம் மேலிடத்துல மதிப்பு இருக்கும். அதோடு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் குறையும், ஓய்வும் கிடைக்கும். பயணங்கள் சந்தோஷமானதாக இருக்கும். நிம்மதியான காலகட்டமாக இருக்கும். மாணவர்களுக்கு கூட பாடங்கள் படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. கவனம் சிதற விடாமல் இருப்பது வெற்றிக்கு உதவும். அதனால் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க இப்படி செயல்படணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட், திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். ஸோ எல்லாத்திலுமே கவனம் தேவை. அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் மனதிற்கு நிம்மதியை தரும். குலதெய்வ தலங்களுக்கு சென்று வருவது மனதிற்கு அமைதி தரும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை, இல்லைனா உங்களுக்கு தான் வந்து பாதிப்பு வரும். அப்புறம் புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. அதுவும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயலும்போது கண்டிப்பாக பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஸோ கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தோர் பற்றி பேசுவதையும் இப்போதைக்கு தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. வாகன சுகம் ஏற்படும். வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை. பெண்களுக்கு கூட எதிர்பார்த்த தாள்கள் தாமதமாக வரும். அதனால் பொறுமையை இழக்காதீங்க. இது திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாத அமாவாசையில் உங்கள் வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சய வெற்றியடையும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. லாபமானது அதிகரிக்கும். விற்பனையானது அமோகமாக உங்களுக்கு மாறும். அதோடு எந்த ஒரு சிறிய விஷயத்தையோ கவனமாக கிரகித்து கொள்வது நல்லது. அப்போதான் இந்த அமாவாசையில் எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வராமல் இருக்கும். கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும். முக்கிய நபர்கள் அறிமுகம் கிடைப்பதோடு அவர் மூலம் உதவி கிடைக்கும். அதோடு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். புதிய ஆர்டர்கள் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வெளியூர் செல்ல நேரிடும். அதோடு பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காணிங்கன்னா வசூல் செய்ய முடியும். இது புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மிதுன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்மீக பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த ஆன்மீக பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையில் செய்திடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடத்தில் ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விசேஷங்களை நமக்கு சொல்லித்தரும். அதன்படி பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும்போது அதில் நல்ல லாபம் இருந்தால் தான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக மிதுன ராசிக்காரங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா, அமாவாசையில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும். இல்லைனா பைரவரை வழிபாடு செய்யணும். அமாவாசையில் இதை செய்திங்கன்னா தடைகள் நீங்கி அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். அதோடு பைரவருக்கு அமாவாசையில் மிளகு தீபம் ஏற்றுவது நல்லது. அதுவும் காவல் தெய்வத்துக்கு படையல் போடுவது ஆகியவை செய்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் அமாவாசையில் செய்திங்கன்னா மிகுந்த நன்மைகளை கொடுக்க இருக்குது. அதோடு இந்த அமாவாசையில் அடர்நிற ஆடைகளை அணிந்து கொள்வது நன்மை தரும். எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால் அதிகமாக வந்து பயன்படுத்த பாருங்கள்.
இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பரிகாரம். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.